தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செவன் செக்மெண்ட்னா என்ன, சிங்கிள் 7 செக்மெண்ட்டுக்கு எப்படி கோட் ரைட் பண்ணுறது, டபுள் செக்மெண்ட்டுக்கு எப்படி கோட் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி 3 செக்மெண்ட்டுக்குலாம் எப்படி கோட் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் வீடியோஸாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 செக்மெண்ட்டுக்கு ஆனால் கோடு நம்ம ரைட் பண்ணியிருப்போம். அதுக்கான சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோஸுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி சிமுலேஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அந்த சிமுலேஷன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் வந்து நான் டேரெக்டாக எடுத்து போட்டிருப்பேன். ஓகேவா? இப்போ இந்த சிமுலேஷன் வந்து எப்படி நான் எடுக்கிறது, ஓகே 7 செக்மெண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ISISன்னு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த ISISன்னு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் எப்பயும் போல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இல்லை எந்த இஷ்யூமே இருக்காது. இப்போ ஒரு சில சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து உடனே ஆன் ஆகலாம், ஒரு சில கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போகிறேன். ஃபைலு ஓப்பன் டிசைன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் டிசைன் கொடுங்க. ஓப்பன் டிசைன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் வந்து லோட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்டாப்பில் பிக்குங்கிற ஃபோல்டருக்குள்ள 3 செக்மெண்ட். ஓகே, 7 செக்மெண்ட்டில் CAயில் இது காமன் ஆனோடு நம்ம என்ன பண்ணோம், CC மோடு தானே போட்டோம். 7 செக் இது CC மோடு. ஓகே, அந்த 7 செக் CC மோடில் நம்ம பார்த்த வந்து 3 செக்மெண்ட். ஓகே, 7 செக் 3 டிசைன் போட்டுருங்க. அப்போ தான் டிசைனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ண உடனே என்ன செக்மெண்ட் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஓகே, இந்த செக்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், எகைன் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டதுனால கோடு எல்லாமே இன்பில்டாக உள்ளே இருக்கும். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். எங்கே நான் ப்ரோக்ராம் 0001 0002 0003 0004 0006 இது மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குது, வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து 2 செக்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறது, சிங்கிள் செக்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே 3 செக்மெண்ட்டுக்கு வந்து ஏன் நான் 4 செக்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நமக்கு 3 செக்மெண்ட் அப்படிங்கிறது அவைலபிள் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 சிங்கிள் செக்மெண்ட் 3 வாங்கி நீ ஓனாக இன்டர்ஃபேஸ் பண்ணணும். அப்போ நம்மளுடைய சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்மெண்ட்டுக்கு அடுத்து 4 செக்மெண்ட் தான். அப்போ அதனால தான் என்ன பண்ணுங்க, 4 செக்மெண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த 4 செக்மெண்ட்டுக்கான பின்ஸை மட்டும் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ 4 செக்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 அந்த 3 பின்னை மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதான் அப்போ 3 செக்மெண்ட்டை மட்டும் நான் வந்து இந்த இடத்துல மானிட்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. ஓகே, இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கான ஐக்கானை எப்படி நம்ம எடுக்கிறது, ஓகே 7 செக்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸில் பிங்கிற டோர் கிளிக் பண்ணுங்கள். இதில் 7 செக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 7 செக் CC அப்படின்னு நான் போடுறேன். அப்போ என்ன ஆகுது, நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. அது சிங்கிள் செக்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 7 செக் MP2X 2CC அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 செக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து CC ப்ளூ கலர் இருக்குது. அடுத்து 4 செக்மெண்ட். இந்த 4 செக்மெண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளூ கலர் எடுக்கலாம், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த கோடிங் அதே மாதிரி இந்த சிமுலேஷன் ஃபைல்லாம் என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா 000000 to 999 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரே கமெண்ட் கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன அதுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.